எப்பயும் வந்துட்டு ஒரே மாதிரியே ஆம்லேட் செஞ்சு போர் அடிச்சதுனால இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு ஆம்லேட் ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு எனக்கும் என் சிஸ்டருக்கும் தோணுச்சு. சரி வாங்க ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்குள்ளே போய் அவசரமாக முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதோடு சேர்த்துட்டோம். நாங்கள் அப்படியே வந்து துருவி வச்சுருக்க கேரட்டையும் அதோடு சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை அதோடு சேர்த்துட்டோம். நாங்கள் சேர்த்துட்டு இப்போ ஆம்லேட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நாங்கள் சேர்த்தாச்சு. இப்போ இதோடு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணோம், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணோம், அப்படியே ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பெப்பர் தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு தோசைக்கல்லை வச்சு இந்த ஆம்லேட் அப்படியே ஊற்றி அதில் அப்படியே சுற்றி எண்ணெயும் ஊற்றிட்டோம். நாங்கள் ஊற்றி முடிச்சுட்டு அப்படியே திருப்பி போட்டாச்சு. அப்படியே அழகாக திருப்பி போட்டாச்சு. நம்மளோட ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து தக்காளி சாப்பாடு செஞ்சுருக்கேன். அது வந்து என்னோடய சேனலில் நான் கொடுத்துருக்கேன். கீழே இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்றைக்கி எங்களோட டின்னர் ரெசிபி இது தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.